ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, என்கிட்ட ஒரு பென்சில் இருக்கு, ஓகேங்களா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு, என்கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்ல வராது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸே அடங்காது. ஓகேங்களா? அதாவது வெர்பை வச்சு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து ஃபார்ம் பண்றது? ஹேஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஒரு 10, 12 வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்புறம் ப்ரெசென்ட் கன்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தனித்தனியாகவும் பார்த்துருப்போம், கம்பேர் பண்ணியும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க பாருங்க. இதே டாப்பிக்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோவும் பாருங்க. நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கோம். பிசிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வந்து டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அதுலேருந்து வீடியோ போடலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு இது சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது? டென்ஸ் இல்லாம. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஹேஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம பியூட்டிஃபுல்லா பேசலாம். ஓகேங்களா? நல்லா பேசலாம் அழகா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4, 5 சென்டென்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. என்கிட்ட ஒரு கார் இருக்கு. என்கிட்ட ஒரு பஸ் இருக்கு. ஓகேங்களா? என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு. அத எப்படி சொல்றது நம்ம? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அப்படிங்கும்போது நம்ம என்னது? அது ஃபர்ஸ்ட் பெர்சன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஐ போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஐ போடணும். அதே பார்த்தீங்கன்னா, வெர்ப் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நான் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, என்னிடம்னு வரும். ஓகேங்களா? என்னிடம்ங்கிறது என்னது? நமக்கு ஐ. ஓகேங்களா? இங்க ஓர்ங்கிறது என்னது? ஏ. ஓகேங்களா? காருங்கிறதுக்கு என்னது? கார் தான். ஓகே. இருக்குதுங்கிறது என்ன பண்ணணும் நம்ம? ஐக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கணும்னா, ஹேவ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேக்கு பக்கத்துல ஹேவ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரியே தான். ஓகேங்களா? ஐக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். விக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். தேக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். மத்தது பக்கத்துல என்ன பண்ணணும்? நமக்கு ஹேஸ் போட்டுக்கணும். ஹி, சீட்டுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும்? ஹேஸ் போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாரி ஒரு காரு, பஸ்ஸு, ஓகேங்களா? வீடு இந்த மாரி ஒரு ஒரு பொருள போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்னிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படிங்கிறத என்ன எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ என்னிடம் ஒரு கார் இருக்கு அப்படின்னா, என்னிடம் அப்படிங்கிறது என்னது? நான். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? ஐ. என்னிடம் வந்து என்ன பண்ணணும்? ஐ போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐ. ஓகேங்களா? இப்ப இருக்குங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹேவ். ஓகேங்களா? என்னிடம்ங்கிறதுக்கு ஐ, இருக்குதுங்கிறதுக்கு ஹேவ். ஸோ ஐ ஹேவ் என்ன இருக்கு என்கிட்ட? ஒரு கார் இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும்? ஐ ஹேவ் எ கார். ஓகேங்களா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? சொல்லலாம். ஐ ஹேவ் எ கார். அவ்வளவுதான். பாருங்க. ஐ ஹேவ் எ கார் அப்படின்னா என்கிட்ட கார் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹேவ் பென் அப்படின்னா என்கிட்ட பேனா இருக்கு. ஐ ஹேவ் எ ஸ்கூட்டர்னா என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஒரு சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. எங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. ஓகேங்களா? இப்ப எப்படி சொல்றது? எங்களுக்கு கிட்ட என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன்ல ப்ளூரல். ஓகேங்களா? நான்னா என்னது? சிங்குலர். வீனா நாங்கள் அப்படின்னு அப்ப நாங்கள்னு சொல்ல மாட்டோம். இங்க இடத்துல என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. எப்படி எழுதுறது நம்ம? வி ஹேவ் எ ஹவுஸ். ஓகேங்களா? வி போடணும். எங்களுக்குன்னா வி போட்டுக்கணும். எங்களுக்குன்னா வி போட்டுக்கணும். விக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணோமா? ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் என்ன இருக்கு நம்மகிட்ட? ஒரு வீடு இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? வி ஹேவ் எ ஹவுஸ். வி ஹேவ் எ ஹவுஸ் அப்படின்னா எங்ககிட்ட வீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவகிட்ட அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம சொல்றோம். அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப எப்படி சொல்றது? அவங்கிறதுக்கு என்னது நமக்கு? ஷி. ஓகே. ஷிக்கு பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருந்தா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஷி ஹேஸ். ஷி ஹேஸ். ஷி. ஓகேங்களா? ஷீனா என்னது? அவள். ஓகே. இருக்குதுங்கிறதுக்கு என்னது? ஹேஸ். ஓகேங்களா? ஷி ஹேஸ் என்ன இருக்கு? டவுட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சந்தேகம். சந்தேகம்னா டவுட். அப்ப ஷி ஹேஸ் எ டவுட். அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஷி ஹேஸ் எ டவுட். அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஓகேங்களா? இருக்குங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? தேக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். ஐ பக்கத்துல ஹேவ் போடணும். விக்கு பக்கத்துல ஹேவ் போடணும். ஹி, சீட்டு பக்கத்துல என்ன பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க பாருங்க.
ஐ வி பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேவ் பண்ணணும். ஹி சி இட்டு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். தேக் பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணால் மறுபடியும் ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சி ஹேஸ் எ டவுட் அப்படின்னா அவளுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. நம்ம கேஷுவலாக சொல்லுவோம், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இதே எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு என்ன நமக்கு தே. ஓகே, அவர்கள் தே இருக்குன்ற தேக்கு பற்றி ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தே ஹேவ் எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. அப்போ என்ன இருக்கும், தே ஹேவ் 2 சில்ட்ரன். ஓகேங்களா, தே ஹேவ் 2 2 சில்ட்ரன், 2 சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ் சொல்றா, சில்ட்ரனே நமக்கு என்னது ப்ளூரல் தான். ஓகேங்களா, ஸோ தட் தே ஹேவ் 2 சில்ட்ரன், அவங்ககிட்ட குழந்தைங்க இருக்கு. ஓகேங்களா, அவர்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி எழுதிப்பாருங்க. நமக்கு நிறைய சென்டென்ஸ் வேணும்னா நமக்கு என்ன பண்ணலாம், நிறைய நம்ம ப்ராக்டிஸ் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஐ பார்த்தோன்னா ஹேவ் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து என்ன பண்ணுவோம், அந்த பொருள் நமக்கு என்ன இருக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு இன்னொரு இது கூட பார்க்கலாம். அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு. அவனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்றோம். ஓகே, இது எப்படி தெரியுது நமக்கு, அவனுக்கு ஏகப்பட்ட, ஓகேங்களா, மெனி, நிறைய, அதிக சொத்து இருக்கு. இருக்குதுன்னு கூட போடலாம், உண்டுன்னு கூட போடலாம். ஓகேங்களா, ரெண்டுமே போட நான் போன சொன்னு நினைச்சா மறந்துட்டேன். இருக்குதுன்னு கூட போடலாம், இல்லாட்டி உண்டுன்னு கூட போடலாம். அவனுக்கு அது இருக்கு, உண்டு, என்னிடம் கார் உண்டு, பஸ் உண்டு, அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இருக்குதுங்கிறத உண்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு. எப்படி தருது, அவனுக்கு நிறைய சொத்து இருக்குப்பா, எப்படி தருது, அவனுக்கு ஹீ போட்டுக்கணும். ஓகேங்களா, ஹீ ஹேஸ், ஹீ போட்டுக்கணும். ஹீக்கு பதிலாக ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஹீ ஹேஸ் நிறைய சொத்து இருக்கு அப்படின்னா மெனின்னு சொல்லணும். ஓகேங்களா, மெனி ப்ராப்பர்ட்டி, சொத்துனானது ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ தட் ஹி ஹேஸ் மெனி ப்ராப்பர்ட்டி. ஹி ஹேஸ் மெனி ப்ராப்பர்ட்டி, அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நிறைய நம்ம என்ன பண்ணலாம், நீங்க எழுதி பார்த்துட்டே இருக்கலாம். அவளுக்கு ஸ்கூட்டர் இருக்கு. ஓகேங்களா, அவளுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ண, தமிழ்ல நீங்க எழுதி வச்சீங்க, நம்ம டேரக்டா இங்கிலீஷ்ல பார்த்தலாம். அவளுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. காருக்கு பதில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூட்டர் போட போறோம் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ தட் சி ஹேஸ், சி போட்டுக்கணும், ஹேஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, சி பதில் ஹேஸ் போட்டுக்கணும். சி ஹேஸ் ஏ ஸ்கூட்டர். ஓகே, அவளுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். நமக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், போட்டு பேசிட்டே போகலாம். இப்போ வேற ஏதாவது பார்க்கலாம். அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதாவது யூடியூப் வச்சுருக்காங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது எப்படி இருக்குது, அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுதான் நமக்கு என்னது சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்படி வருது, ஹி ஹேஸ், ஹீனது அவன். ஓகேங்களா, அவனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்போ ஹி ஹேஸ் மெனி ஃபாலோவர்ஸ். ஹி ஹேஸ் மெனி ஃபாலோவர்ஸ், அவங்ககிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம நிறைய சென்டென்ஸ் எழுதிட்டே போகலாம். ஸோ இது கூட எப்படி நெகட்டிவ் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்றது. ஓகேங்களா, இல்லைங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா ஹேவ் கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் ஹேஸ் கூட நம்ம நோ சேர்த்திக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்றது, ஐ ஹேவ் நோ மணி. ஓகேங்களா, ஹேவ் போட்டு பார்த்தா என்ன பண்ணணும், நோ போட்டால் இல்லைன்னு அர்த்தம். அதுவே ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணலாம், அது நம்ம இன்னைக்கே நெகட்டிவ் பார்த்துடலாம். ஓகேங்களா, அவனிடம் பணம் இல்லை. எப்படி இருக்குன்னு போட்டா ஹேவ் ஹேஸ் போட்டோம், இல்லைங்கிறத என்ன பண்ணுவோம், ஹேவ் கூட நோ போட்டுக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப என்ன, அவனிடம் பணம் இல்லை. இப்படி இது எப்படி சொல்றது, அவனிடம் பணம் இல்லைன்னா ஹீ ஹேஸ் போடணும். ஓகேங்களா, ஹீ ஹேஸ், ஹீனா அவனிடம். ஓகேங்களா, ஹீ ஹேஸ் அவனிடம், இல்லாட்டி அவனுக்கு, நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஒன்றும் தப்பு ஒன்றும் வராது. அவனிடம் பணம் இல்லை, இல்லாட்டி அவனுக்கு பணம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தானே, தன் பொருள் மீனிங் ஒன்று தானே. ஸோ
ஸோ தட் அவனிடம் வந்து ஹி இங்கே என்ன இடம் வருது வித்து போடணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒரு சில ஓகேங்களா. ஸோ தட் அவனிடம் வந்து ஹி ஓகேங்களா. பணம் இல்லை இது எப்படி வருது ஹி ஹேஸ் இருக்குன்னா ஹேஸ் இல்லைன்னா பக்கத்துல நோ போட்டுக்கணும் அவ்வளோதான். ஹி ஹேஸ் நோ மணி ஓகேங்களா. ஹி ஹேஸ் நோ மணி. ஓகே இவ்வளோதான் நமக்கு என்னது நெகட்டிவ்லி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தது வேற ஏதாவது பார்க்கலாம் ஓகேங்களா. அவனுக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. சொல்றான் அவனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது. அவனுக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஹீ போட்டுக்கணும். ஹீனா என்னது அவனுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை ப்ராப்ளம் ஓகேங்களா. ஹி ஹேஸ் நோ ப்ராப்ளம். ஓகே அவனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் பக்கத்துல நோ போட்டுக்கிட்டா என்ன பண்ணும் அதை என்னங்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய யோசிச்சு பாருங்க. எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது ஓகேங்களா. அவனுக்கு வந்து அவனுக்கு சொத்து இல்லை ஓகே. அவனுக்கு சொத்து இல்லை இது எப்படி சொல்றது. அவனிடம் சொத்து இல்லை அப்படின்னா அவனுக்கு விட்டுருங்க ஹிகேஸ் போட்டா ஜெயிச்சு. இப்போ வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு சொத்து இல்லை ஓகேங்களா. அவர்களுக்கு சொத்து இல்லை அவர்களுக்கு பணம் இல்லை எதா இருந்தாலும் என்ன பண்ணும் டே போட்டு ஹேவ் போட்டு பக்கத்தில் நோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா. தே ஹேவ் அவங்க அவர்களிடம் சொத்து இல்லை ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணும் தே ஹேவ் நோ ப்ராப்பர்ட்டி. அவர்களுக்கு என்னது தே போடணும். தேக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஹேவ் போடணும். இல்லைங்கிறது என்ன பண்ணணும் நோ போட்டணும். தே ஹேவ் நோ ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட பணம் இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம நிறைய போட்டு எழுதிட்டே போகலாம். அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை ஓகேங்களா. அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை ஓகேங்களா. இது எப்படி இருக்குது அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறது எப்படி இருக்குது he has no எக்ஸாம் ஓகேங்களா. he has no எக்ஸாம் ஆன் டுமாரோ ஓகேங்களா. ஆன் டுமாரோ. ஸோ தட் என்ன பண்ணும் ஹீ பக்கத்தில் என்ன பண்ணும் ஹேஸ் பண்ணும். ஹேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் நோ போட்டுக்கணும். he has no எக்ஸாம் ஆன் டுமாரோ. அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை. he has no எக்ஸாம் ஆன் டுமாரோ அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ தட் நம்ம என்ன இந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுதி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகேங்களா. ஸோ ஐக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஹேவ் யூஸ் பண்ணணும். விக்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணணும். டேக்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் நம்மகிட்ட எது இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஐ ஹேவ் மணி ஐ ஹேவ் கார் ஐ ஹேவ் பஸ் ஓகேங்களா. தே ஹேவ் ப்ராப்ளம் they have many properties, they have more followers, he has a pen, he has a car, he has a problem, அடுத்து he has no exam on tomorrowனா அவங்கள்ட்ட இல்லைன்னா என்ன பண்ணணும் பக்கத்தில் நோ போட்டுக்கணும் ஓகேங்களா. இதான் நமக்கு ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெர்பு இல்லாமல் பார்க்குறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் என்ன பேசணும் ஹேவ் ஹேஸ் பக்கத்தில் வெர்பு யூஸ் பண்ணி அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு என்ன பண்ணணும் டேரெக்டாக நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வந்து பொருளை நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.